வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். லடாக்ல 2 கவுண்டிஸ், அதாவது நம்ம இதுல டிஸ்ட்ரிக்ட்ஸ், அவங்க கவுண்டிஸ் அறிவித்திருக்கிறதாக சீன தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியானது. ஏற்கனவே அவங்க பேர் வச்சு கெசட் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வெளியிட்ட போது இந்திய அரசு தரப்பிலிருந்து எந்த பதிலும் வந்தது போல தெரியல. ஆனா இப்போ கடுமையாக இந்திய அரசு அதை ஆட்சேபனை தெரிவித்திருப்பதா தகவல் வந்திருக்கு. சார், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதானே 2 வருஷமா அதை பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது சைனா உள்ள வந்திருக்குது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை பாராளுமன்றத்திலே ஒரு பிரதமர் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கவில்லை என்ற ஒரு பொய்யான ஒரு இது ஸ்டேட்மெண்ட் அங்க கொடுத்தாரு. அதன் பிறகு வெளியே கூட லாலாங்னு எல்லாம் பேசி நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் உள்ள எவனும் வரலன்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்திலேயே அந்த மாதிரி பெரிய ஒரு பிரச்சாரம் நடத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பதான் உண்மை நிலை வெளியே வருது. சுப்பிரமணியம் சாமி அதை பத்தி கேள்வி கேட்டிருக்கிறாரு. பல முறை அவர் கேள்வி கேட்டிருக்காரு. 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவன் எடுத்துட்டு போயிருக்கானே, இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னா கம்ப்ளீட் சைலன்ஸ் தான். அதை தாண்டி இவர் குறிப்பாக கேட்கின்ற ஒரு விஷயத்துக்கும் அவர்கள் ஒரு பதிலும் கூறவில்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இப்ப நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நேருனுடைய காலத்தில் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்ப இது கேட்டா 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் எதுக்குப்பா இப்ப லூஸ் பண்ணீங்கன்னு கேட்டா 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நேரு லூஸ் பண்ணாரு அப்படின்னு லூசுத்தனமான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனா அந்த ஒரு சமயத்துல போர் நடந்ததனுடைய விளைவாக ஒரு 30,000 அக்ஸை சேனல் இருக்கின்ற ஒரு 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்க பிடிக்கிறாங்க. இப்ப போரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க போர் தொடுக்கலாம் இல்லையா? இப்போ 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏதோ ஒருத்தன் வந்துடுறானாமா, உங்க ஊர்ல உட்காந்துருவானாமா, உட்கார்ந்து அங்க இருக்கிறது என்னுடைய இடம் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுவானாமா. நாம அதுக்கு ஸ்ட்ராங் கண்டமனேஷன் கொடுக்குமாமா. அதாவது இங்க உட்கார்ந்து முன்னாடி ஏதோ ஒரு படத்துலதான் பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா அதனுடைய ப்ரொட்டஸ்ட் என்பது அதாவது படித்த வர்க்கத்துக்கு அதனுடைய ப்ரொட்டஸ்ட் என்பது ஸ்ட்ராங்கா ஒரு லெட்டர் எழுதிடுவாங்க. ஹிந்துக்கு லெட்டர்ஸ் எடிட்டருக்கு ஸ்ட்ராங்கா ஒரு லெட்டர் எழுதிடுவாங்க. ஏறத்தாலும் அது மாதிரி தான் இருக்கிறது. நம்மளுடைய எம்இஏ ஸ்போக்ஸ் பர்சன் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கண்டம்னேஷன் பண்ணி போறது ஏதோ ஸ்ட்ராங் டீ சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா கண்டம்னேஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, இதுல இந்த கண்டம்னேஷன் தவிர வேற என்ன நடவடிக்கை சார் இருக்கு? இப்ப போர் அப்படின்றது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலை. 2 நாடையும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளிடும். நம்முடைய பொருளாதார நிலையில இன்று டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பினுடைய சரிவை கம்பேர் பண்ணும் போது நம்ம போருக்கெல்லாம் போக முடியுமா? இதுக்கு முன்னாடி டோக்லாம்ல எல்லாம் நம்ம அவங்க உள்ள வந்ததை தடுத்து நிறுத்தினதெல்லாம் செய்திகளை பார்த்தோம், இதே பிஜேபி ஆட்சியின் கீழே. இப்போ எந்த இடத்துல மிஸ் பண்றோம், அவங்களுக்கு எப்படி நம்ம இந்த பகுதியை நம்ம தான் அறிவிக்கலாம் அப்படின்னு வெளியுறவுக்குள்ள தொடர்பு இல்லாம இருக்குமா சார் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்? இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல கேள்வி. இதுல டோக்லாம்ல நமக்கு ஒண்ணும் பெருசா நாம முறியடிக்கலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க உட்கார்ந்ததுதான். அந்த ட்ரை ஜங்ஷன் இன்னைக்கு அவங்க கண்ட்ரோல் இருக்கிறதுதான் உண்மையான நிலையா இருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா பூட்டானை பொறுத்தவரை செக்யூரிட்டி கேரண்டர். இந்த பூட்டானுக்கு ஒரு பிரச்சனை வந்திருந்தா அது இந்தியா தான் சமாளிக்க, இந்தியாவினுடைய ராணுவம் தான் அங்க போய் நிற்கின்ற நிலை இருக்கிறது. இப்போ அதை தாண்டி பூட்டானே சைனா கூட உட்கார்ந்து பவுண்டரி பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல அவங்க தள்ளப்படுகிறார்கள். அவங்க சைனா என்ன ரொம்ப சாதுரியமா செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, சில புத்திஸ்ட் சைட்ஸ் இருக்குது. அதாவது இந்த பூட்டானுக்கு ரொம்ப தேவைப்படுகின்ற இல்லையென்றால் மொனாஸ்டிஸ் இருக்கின்ற சைட்ஸ் எல்லாம் எங்களுடைய ஏரியால வருது, எங்களுடைய ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சைனா கூறினதுக்கு விளைவாக என்ன பாத்தீங்கன்னா, பூட்டான்ல ஒரு கொந்தளிப்பு வருகிறது. எப்படியா இருந்தாலும் பூட்டானீஸ் மக்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போ அதை மீட்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் சைனா பூட்டான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏரியால டிஸ்பியூட் இருக்க கூடாது, நீங்க இதுல டிஸ்பியூட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வேற ஏரியா தரோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதை கொடுத்துட்டாங்க. இதுவும் ஒரு அத்துமீறல் தான். பூட்டானை பொறுத்தவரை ஒரு அத்துமீறல் தான். அதை நாம ஒன்றும் பண்ணவில்லை. நாம ஒன்றும் செய்யாத காரணத்தால் பூட்டான் நேரடியாக பேச்சுவார்த்தையில் இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். இனி அடுத்ததாக நான் சொல்றேன், இந்த பேசாங் அந்த லேக் இருக்கு இல்லையா, அந்த 5 ஃபிங்கர்ஸ் அந்த ஏரியால சைனா ஊடுருவல் வருகிறது. ஊடுருவல் நீங்க உடனடியாக என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் டு புஷ் இட் பேக். அங்கே அதை ஒரு லோக்கலைஸ்டு கான்ஃபிளிக்டாக நீங்க புஷ்பேக் பண்ண வேண்டும். இதுதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல்லையும் ஐபிலையும் செய்து கொண்டிருக்கிறோம். லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்பது இந்த பக்கம் இருக்கிறது, அதாவது பாகிஸ்தான் கூட இருக்கிற அந்த பகுதி.
அவர்கள் வந்து ஷியாச்சின்ல வந்து உட்காரக்கூடாது என்ற அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் நாம போய் சியாச்சின்ல போய் உட்கார்றோம். ஏனென்றால் அது வந்து அன்டிஃபைன் பார்டரா இருக்கிறது. அப்ப அந்த அன்டிஃபைன் பார்டர்ல பாகிஸ்தானோட நாம செய்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சாதுரியமான வேலைகள், அது மன்மோகன் சிங் காலத்திலையும் அதுக்கு முன்னார வந்த காலத்திலையும் செய்த காரியங்கள் வந்து இன்று கூட சைனா கூட நாம் செய்யவில்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அந்த என்டையர் மெக்மோகன் லைன்ல வந்து மெக்மோகன் லைன்ல அவங்க அங்கீகரிக்கவே இல்லை. அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எதிராக அந்த பவுண்டரி லைன் வந்து அவர்கள் அங்கீகரிக்கவே இல்லை. சைனாக்காரன் ஒரு காலத்திலும் ஒத்துக்கொள்வது கிடையாது. அப்படி இருக்கிற நிலையில் வந்து உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கிற இடையில வந்து இடத்துல வந்து நீங்க போய் உட்கார வேண்டும் என்றதுதான் சாதுரியமான வேலையா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவதாக நீங்க கேட்டீங்களே என்ன செய்ய இயலும்ட்டு, பேச்சுவார்த்தைகள் ஒன்றும் நடத்த முடியாதுங்க. அவன் தெரியாம வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். பேச்சுவார்த்தைகளுக்கு அங்க இடமே கிடையாது. அதனால என்ன செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னா, லோக்கலைஸ்ட் கான்ஃபிளிக்ஸ் நாம் வந்து எஸ்கலேட் தான் செய்ய வேண்டும், வேற வழி கிடையாது. நீங்க ஒரு போர்ஸாக சவுத் ஏசியால இருக்கின்ற ஒரு ரீஜனல் பவராக நீங்களே தம்பட்டப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிலையில் வந்து நீங்க என்ன செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் டு டூ a localized conflict. அவனை அங்கிருந்து வெளியேற்றத்தான் வேண்டும் என்றது உங்களுடைய கட்டாயமா இருக்கிறது, டு ப்ரொடெக்ட் யுவர் ஓன் சாவர்னிட்டி. இப்ப நாளைக்கு வந்து அடுத்து எங்க டெல்லியில இருந்து உட்காருவானா? நார்த்ல இருந்தா வந்துட்டு இருக்கான். நார்த்ல இருந்த வந்து ஏறத்தாழ ஒரு 19 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டான் சில பகுதிகள்னு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் சுப்பிரமணிய சுவாமி பலமுறை கேட்டிருக்காரு. அதுக்கு ஒண்ணுக்குமே பதில் இல்ல. எல்லாமே சேர்த்து ஒரு ஓமனிபஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், யாருமே உள்ள வரவில்லை என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து சாதிக்கிறாங்க. இது எல்லாமே எதனால நடக்குதுன்னு ஒரு பேக்ரவுண்ட் கொண்டு இருக்கு, அதை கூட நான் சொல்லிடுறேன். வேற ஒன்றும் கிடையாது. சைனாவை பொறுத்தவரை இந்தியா வந்து அமெரிக்காவினுடைய ஒரு தலாலாக, அமெரிக்காவினுடைய ஒரு ஏதோ ஒரு ஏவுகணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சைனா வந்து நம்புகிறது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, குவாட் அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, 4 நாட்டுடைய அந்த கூட்டமைப்பு, அது வந்து ஒரு மிலிட்டரி அமைப்பு கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அமைப்பு தான், ஆனால் ஒரு மிலிட்டரி அமைப்பு கிடையாது. அப்படி மிலிட்டரி அமைப்பு ஆகாவிட்டால் கூட சைனாவுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாரு கூட இருக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஆஸ்திரேலியா இருக்கு, அமெரிக்கா இருக்கு, அதே மாதிரி இந்தியா இருக்கு. இதனால அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வெஸ்டோட வந்து ஒத்துழைச்சு கொண்டிருக்கிறீர்கள், எங்களை வந்து கண்டெயின் பண்றதுக்கு, எங்களை சர்க்கிள் பண்றதுக்கு நீங்க வந்து இருக்கின்ற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால வீல் ஹேவ் டு ஆல்சோ கவுண்டர் யூ என்ற ஒரு இடத்துல இருந்தா சைனா வந்து என்டையர் இதை அணுகுது. நாம எதற்காக போய் அமெரிக்காவினுடைய ஒரு கூலிப்படையாக செயல்பட வேண்டும் என்ற எனக்கு இன்னும் புரியல. இது என்ன டீலிங்னு எனக்கு புரியல. அதே மாதிரி தான் இப்ப ஜில் பைடன் கிட்ட கொண்டு போயிட்டு $20,000 அந்த கிஃப்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு புரியல. இது நம்மளுடைய வரிப்பணத்துல இருந்து போற விஷயம். அதே மாதிரி இவர் ட்ரம்ப்னுடைய ஒய்ஃப் கிட்ட போய் ஏதோ $50,000 கிஃப்ட் கொடுத்துருக்காங்க போல. இது நரேந்திர மோடி தான். இது எனக்கு புரியல. வாட் இஸ் த ரெலவென்ஸ் ஆர் லாஜிக் பிஹைண்ட் எனக்கு புரியல. அப்போ என்னை பொறுத்தவரை என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சைனாவை பொறுத்தவரை சைனாக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது. அதாவது இந்தியா அமெரிக்காவினுடைய அந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டு எப்படி இன்னைக்கு இஸ்ரேல் வந்து பல நாடுகளில் போர் தொடுத்து கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி இந்தியாவும் சைனா மேலேயும் சைனாவுடைய இன்ட்ரெஸ்ட் மேலேயும் அங்கங்க போர் தொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது, லிமிடெட் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால நாம் வந்து இந்தியாவுக்கு அப்பப்போ வந்து பாடம் புகுத்தத்தான் வேண்டும், புகுட்டத்தான் வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து அவங்க பங்களாதேஷ்ல வந்து உட்கார்றாங்க, ஸ்ரீலங்கால வந்து உட்கார்றாங்க, மாலத்தீவுல வந்து உட்கார்றாங்க. ஏற்கனவே பாகிஸ்தான்ல வந்து ஏறத்தாழ அவங்கதான் ஓனர்ஷிப் மாதிரி வந்துருச்சு. இந்த ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்று கொண்டு வர வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வருது. அதே நேரத்தில் இந்தியாவை சீண்டுகின்ற விஷயங்கள் வந்து அப்பப்போ செய்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. இதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட். சார், நீங்க சவுத்ல குறிப்பிட்ட இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு காலத்துல கிட்டத்தட்ட அவங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ்லயே இந்தியன் இன்ட்ரெஸ்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருந்தது. அது ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், மியான்மர், அந்த பக்கம் மாலத்தீவு, இந்த 6 இடங்களிலுமே இந்தியன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இன்டர்னல் அஃபேர்ஸ்லயே தலையீடு செய்து கொண்டிருந்த காலம் எல்லாம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு வெஸ்டர்ன் நேஷன்ஸ் நம்மளுக்கு இவ்வளவு உறுதுணையா இருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம லீடா எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த பார்டர்ல அட்வான்ஸ் பண்ணி போக முடியாதா? நம்மளுக்கு அந்த பவர் இல்லையா, அல்லது ஏன் அதை செய்ய முடியல? ஏன் செய்ய முடியலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இது ஆயுதங்கள் கிடையாது என்பதுதான் முக்கியமான ஒரு லிமிடேஷன் இருக்கிறது. அதாவது இப்ப ஏர்ஃபோர்ஸ் ஸ்குவாட்ரன் எடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட 31 ஸ்குவாட்ரன் தான் இருக்குது மொத்தமாவே. அதுவும் எல்லாமே 4th ஜெனரேஷன் ஃபைட்டர்ஸ் தான். சைனா வந்து 5 ஜெனரேஷன் தாண்டி இப்ப 6 ஜெனரேஷன்ல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஒன்றும் பேட்டில் டெஸ்டட் வெப்பன்ஸ் கிடையாது. என்ன ஒரு பிளாட்ஃபார்ம் ஆனாலும் இப்போ ஏர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒண்ணுமே பேட்டில் டெஸ்டட் கிடையாது, ஆனா வச்சிருக்கான். அப்ப அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க சைனா கிட்ட இருக்கின்ற அந்த ஆயுதங்கள் என்பது ஒரு
இந்தியா கிட்ட இருக்கின்றதை விட ஒரு 50 மடங்கு 60 மடங்கு அதிகமா இருக்கிறது. நம்மளுடைய இந்த ஆத்ம நிர்பர் என்று பேசுவோமே தவிர இருக்கிறது பூரா வெளியிருந்து தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வெப்பன் இம்போர்ட்டர்ஸ் எவர் இந்த வேர்ல்டு. அது பல காலமாக அப்படித்தான் இருக்கிறது. ஆத்ம நிர்பர் சொன்னாலும் இப்போ வந்து 15 வருஷமாக நாம வந்து வெளியிருந்தா வாங்கி கொண்டிருக்கிறோம்ன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட நம்மகிட்ட இன்னும் வெப்பன்ஸ் இல்லை. இது ஒரு பக்கம். அடுத்ததாக இவர்கள் எல்லாருமே இந்த சவுத் ஏசியாவில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுமே வந்து இந்தியாவை நம்பித்தான் ஒரு காலத்துல இருந்தது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தலைமை வந்து இந்தியாவில இருந்து அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் வந்து இந்தியா தன்னுடைய அந்த வெளிப்பாடாக இருக்கின்ற செயல்பாடுகள் டிரான்ஸ்பரண்ட் டீலிங்ஸ் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்ப இருக்கின்ற தலைமை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு குழுமத்துக்காக, ஒரு கார்பரேட் குழுமத்துக்காக ஏதோ எக்ஸிஸ்ட் பண்ற மாதிரி, அவர்களுக்காக ஆர்ம் ட்விஸ்ட் செய்யற மாதிரி. இப்ப பங்களாதேஷ் திரும்பியே சொல்லிருச்சே, ரெண்டு விஷயம் பங்களாதேஷ் சொல்லுது. ஒண்ணு, ஷேக் ஹசீனா எங்களுக்கு விட்டு கொடுங்க. ரெண்டாவதாக நீங்க வந்து அதானி இது கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணுங்க. இதுதான் அவங்களுடைய டிமாண்டா இருக்கிறது இப்போதைக்கு. அப்போ ஷேக் ஹசீனாவை விட்டு கொடுக்க முடியுமா இல்லையான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது இல்லையா. அதாவது ஒரு நாட்டை சார்ந்த ஒரு தலைவரை வந்து நம்மளுடைய நாட்டில் அடைக்கலம் கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. அவர்களை இங்கேயே வச்சிருக்கலாம், அதுலயும் தவறு இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க நீங்க அந்த நாட்டில் இருக்கின்ற விஷயங்களை வந்து நீங்க கம்ப்ளீட்டாக இன்டர்ஃபியர் செய்துட்டு ஒரே ஒரு தலைமைக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி நிச்சயமாக வருகிறது. இன்னொரு தலைமை அந்த ஊர்ல இருக்குது, இன்னொரு கட்சி அந்த ஊர்ல இருக்கு. பிஎன்பி என்ற பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி என்ற கட்சி இருக்குது. இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லயும் தவறு செய்துட்டே வந்தோம். மாலத்தீவு எடுத்தீங்கன்னா மாலத்தீவுல வந்து சமீப காலத்துல வாஷிங்டன் போஸ்ட்ல 2 நாள் முன்னாடி ஒரு பெரிய ஒரு கட்டுரை வருது. நம்மளுடைய ரா ஆளுக வந்து முகமது மைசூ என்ற பிரசிடென்ட்டை வந்து இம்பீச் பண்ண பார்த்தார்கள். 40 எம்பிஸை வந்து வாங்க பார்த்தாங்க. 40 எம்பிஸ் 10 அதிகாரிகளை வந்து வாங்க பார்த்தார்கள் என்ற செய்தி வருகிறது. இந்த செய்தி ஒன்றும் பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனா அது எங்க வருகிறது இருந்தால் ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப உள்ளுக்குள்ளாலேயே பல பிரச்சனைகள் இருக்கு. வாஷிங்டன் போஸ்ட் என்பது இல்லை என்றால் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு வந்து எங்கிருந்து செய்தி வருங்க? ஒரு சோர்ஸ் வேண்டாமா? வாஷிங்டன் போஸ்டுக்கு இந்த மாதிரியான ஒரு செய்தி எங்கிருந்து வரும்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன கூறுறான்னு பாத்தீங்கன்னா ஒரு மாலத்தீவில் இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட்டை நாங்க எடுத்து பண்றோம், அதுல இருந்து தான் நாங்க இது செய்திருக்கோம், அதன் பிறகு நாங்க விசாரித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. விசாரித்தோம்னு சொன்னாங்கன்னா சிஏஏ கிட்ட தான் விசாரிக்க முடியும். இது அவங்க வந்து RNDW கிட்ட கேட்டு நம்மளுடைய ரா ஒன்றும் அவங்ககிட்ட ஒன்றும் பேச போறது இல்லை. அதே மாதிரி சைனாவினுடைய மிலிட்டரி கிட்ட வாஷிங்டன் போஸ்ட் போய் கேட்க போறதில்லை. சைனாவினுடைய அந்த சீக்ரெட் சர்வீஸ் கேட்க முடியாது. இதே மாதிரி தான் எங்க கேட்க முடியும்? சிஏஏல கேட்க முடியும். அப்ப சிஏஏல இருந்து அமெரிக்கா அரசாங்க தரப்புல இருந்து ஒரு பிளான்ட் வந்து அங்க நடக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுல இந்த செய்தியில பெரிதாக உண்மை இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அங்க ரா ஸ்டேஷனே ஒரு வெத்து ஸ்டேஷனாக தான் நான் பார்க்கிறேன். அங்க ஒரு ஒரு தேராத மனிதர்களை தான் ரானுடைய ஸ்டேஷன் சீஃப்ஸாக நான் பார்த்த காலத்துல இருந்து ஒரு 15 வருஷமா அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது. சோ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து இது ஒரு முக்கியமான செய்தியும் கிடையாது. இது வந்து நிச்சயமாக ஒரு பிளான்டாக தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருந்தும் கூட வாஷிங்டன் போஸ்ட்ல, அதாவது ஒரு ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து இப்படி ஒரு பிளான்ட் வர வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அமெரிக்க அரசாங்கத்துக்கு இதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன அழுத்தம் போடுகிறார்கள், எங்க அழுத்தம் போடுகிறார்கள் இந்தியா பொறுத்தவரை என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அப்ப இது ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் நிலையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அமெரிக்கா கூட இருக்கின்ற நாடுகளை பொறுத்தவரை அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அவங்களுக்கு பிரதானமா இருக்குமே தவிர நிச்சயமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோடி ட்ரம்ப்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால ஒன்றும் பெருசா ஒன்றும் இந்தியாவுக்கு ஒன்றும் நல்லது வரப்போற அந்த வாய்ப்பே கிடையாது என்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட நம்ம ஒரு வழியில வந்து நடந்திருக்கோம். 2014 வரை ஒரு வழியில் நடந்திருக்கோம். அந்த வழி என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட இருக்கின்ற அந்த தொடர்பை வைத்துக் கொண்டுதான் நாம வந்து அமெரிக்கா கூட டீல் பண்ணிட்டு இருந்தோம். நியூக்ளியர் எக்ரிமெண்ட் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் டைம் வருகின்ற எக்ரிமெண்டா தான் இருக்கிறது. அது பவருக்காக, எலக்ட்ரிசிட்டிக்காக வருகின்ற எக்ரிமெண்ட். அதே நேரத்துல இன்னைக்கும் 70% வருகின்ற மிலிட்டரி ஹார்ட்வேர் இன்னைக்கும் ரஷ்யா கிட்ட தான் நாம வந்து கொண்டு இருக்கிறது. அதுல இருந்து அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு அந்த பிசினஸ் அப்படியே வந்து அமெரிக்காவுக்கு மாற்றணும். இதுதான் அமெரிக்காவுடைய நோக்கமா இருக்கிறது. இதுக்குதான் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கொண்டு வர்றாங்க. அவங்களே பொறுத்தவரை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய போர் மாதிரி ஒரு சூழல் உருவாச்சுன்னா இந்தியா நிறைய இன்னும் வெப்பன்ஸ் வாங்கும். அது நிறைய வெப்பன்ஸ் வாங்குச்சுன்னா அங்க இன்னும் உற்பத்தி பண்ணி நமக்கு வந்து இந்தியாவுக்கு கொடுக்கலாம். நமக்கு நல்லா ப்ராஃபிட் வரும், நம்ம ஊர்ல நல்லா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுதான் அமெரிக்காவுடைய நோக்கமா இருக்கிறது. இதை கூட புரிந்து கொள்ளாமல் ஒரு ஆட்சி இங்க வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறதுன்றதான் ஒரு பெரிய ஒரு அவலத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. இன்னும்
ரெண்டு நபர்கள் இந்த கேபினெட் இருக்கின்ற ரெண்டு சீனியர் மினிஸ்டர்ஸ் வந்து அன்எலெக்டபிள் மினிஸ்டர்ஸ். ஜெய்சங்கர் ஆனாலும் சரி, நிர்மலா சீதாராமனும் சரி, எந்த தொகுதியில் நின்னாலும், வாரணாசி உட்பட அகமதாபாத் உட்பட எந்த தொகுதியில் நின்னாலும் தோக்குற நபர்கள். இவர்களை வைத்துக் கொண்டு இந்த வண்டியை வந்து இந்த மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறது நிச்சயமாக இயலாத காரியமா இருக்கிறது. அப்போ திஸ் இஸ் நாட் எ சிங்கிள் இஷ்யூ. அதாவது சைனா உள்ள வருவது என்பது ஒரு பெரிய பல விஷயங்களை சார்ந்த ஒரு அடிப்படை இஷ்யூஸை நீங்க அட்ரஸ் பண்ணாதனுடைய விளைவாக நடக்கின்ற ஒரு பெரும் ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், ரா வந்து இந்தியாவினுடைய ரொம்ப அடிப்படையில அதிகம் கவனம் செலுத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு. இன்னைக்கு பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய ரொம்ப எக்ஸலண்ட் மைண்ட்ஸ் எல்லாம் கூட அந்த இடத்துல இருந்துதான் நகர்ந்து வர்றாங்க. இந்த ரா வந்து ஏன் பர்பஸ்ஃபுல்லா இப்படி பண்றாங்களா? இப்ப ஏற்கனவே நம்ம பங்களாதேஷ் பத்தி பேசும்போது நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க சார். அங்க இருக்கக்கூடிய ரா என்ன செய்கிறதுன்ற கேள்வியை நீங்க நம்முடைய நேர்காணலே கேட்டிருந்தீங்க. இப்ப மால்டீவ்ஸினுடைய அங்க இருக்கக்கூடிய ரா என்ன செய்கிறது அப்படின்ற அந்த கேள்வி. ரா எதனால இவ்வளவு வீக்கன் ஆகிக்கிட்டே போகுது? இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் காரணமா, அல்லது வந்து ஒரு பியூரோக்ராட்டிக் நெக்லிஜென்ஸா? பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ்ங்க, முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ். சமந்த் கோயல் வந்து எந்த அடிப்படையில் வந்து ரானுடைய தலைவரானார் என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேவை என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி வந்து சமந்த் கோயலுக்கு வந்த அந்த இது, அதாவது எக்ஸ்டென்ஷன், இது எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது? திடீரென்று ஒரு நாள் வந்து சமந்த் கோயலை வந்து அந்த பதவியிலிருந்து விடுவிக்கிறார்களே, அது ஏன்? இந்த 3-4 கேள்விகள் இருக்குது. இந்த 3-4 கேள்விகளுக்கு விடை இருந்ததுன்னா நமக்கு பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக தெரியும் என்று நான் கருதுகிறேன். ஏறத்தாழ ஒரு 2017-18 வரை ஒரு ரா தலைவர் கூட எக்ஸ்டென்ஷன் வாங்கினது கிடையாதுங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க, அரசியல் தலைவர்கள் வந்து கொடுப்பார்கள். ஏனென்றால் ரா சீஃப் என்பது செக்ரட்டரி, ரா என்பது மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். அவருக்கு வராத தகவலே இருக்காது. அவர் அந்த அளவுக்கு வந்து டச்சில் இருப்பாரு. சிஐஏ கூட ஆனாலும் சரி, கேஜிபி ஆனாலும் சரி, இப்ப இருக்கின்ற அந்த ரஷ்யனுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் ஆனாலும் சரி, சைனீஸ் இன்டெலிஜென்ஸ் எம்எஸ்எஸ் ஆனாலும் சரி, அனைவருடைய டச்சில் இருக்கின்ற ஒரு நபரா இருப்பார். அப்போ அவருக்கு நிச்சயமாக அவருடைய பவர்ஸ் என்பது எங்கேயோ இருக்கும். அவருடைய தகவல்கள் என்பது அதை விட முக்கியமான தகவல்களா இருக்கும். அந்த தகவல்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு நபர் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் கேஎன்காவே வந்து இந்த அமைப்பையே உருவாக்கினார். அவர் கூட அதன் பிறகு, அதாவது அந்த செட்டப் அந்த டைமுக்கு பிறகு அவர்கள் வந்து எக்ஸ்டென்ஷனாக அவர்களுக்கு அழைத்தால் கூட ஃபர்ஸ்ட் ரா சேர்மன் கூட செக்ரட்டரி கூட அதை வந்து ஒத்துக்கொள்ளவில்லை, வேண்டாம் என்று அவர் விலகினார். அப்படித்தான் தொடர்ந்து வருகின்ற நபர்கள் எல்லாம் விலகி கொண்டு வந்தார்கள். அது இந்த 2018 வந்து அது முறியடித்து போறது. அதன் பிறகு வந்து மறுபடியும் வந்து சமந்த் கோயலை கொண்டு வருகிறார்கள், அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா என்ன, நீங்க கைமாற்றா என்ன செய்வீங்க, அதுதான் கேள்வியா இருக்கிறது. அப்ப அந்த கேள்வி இருக்கும்போது அந்த கேள்விக்கு நீங்க பதில் கொடுத்தா ஆக வேண்டாம். என்னை பொறுத்தவரை என்ன பதில் பாத்தீங்கன்னா, நீங்க ரா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்றதுதான் என்னுடைய ஒரு பதிலா இருக்கிறது. அப்படித்தான் இந்த கனடா ஆபரேஷன் ஆனாலும் சரி, அந்த நிஜர் என்ற நபரை வந்து கொண்டதுக்கு அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கிட்ட கனடா கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு கூறுகிறார்கள். அமெரிக்கால நடந்த அந்த அவலம், ஒரு சீக்கியர் பானூன் என்ற நபரை வாய்க்கு வந்தபடி பேசுற ஒரு நபர், நாம யாருமே ஒரு பொருட்டாவே காணவில்லை. ஆனா இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்டுக்கு பிறகு இந்தியா டிவில வந்து எல்லா இடத்துலயும் அவர் வந்து நிறைஞ்சு நிற்கிறார். கொடுத்து நாம வந்து இப்போ அவர் அசாசினேட் பண்ற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்ற இருக்கிறது. அதே மாதிரி தான் இப்போ வந்து மாலத்தீவுல வருகின்ற இந்த தகவல்கள், என்னை பொறுத்தவரை அதுல வந்து நிச்சயமாக இட் இஸ் நாட் கரெக்ட். அது வந்து தவறான தகவலாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருந்தால் கூட ரானுடைய பேர் வந்து பல இடத்துல அடிபட்டு கொண்டிருக்குது. ஆஸ்திரேலியாவில இருந்து ஏறத்தாழ 10-12 நபர்களை வந்து சென்ட் பேக், இந்த மாதிரி நீங்க வந்து ராவுக்காக உளவு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சார்ஜில் வந்து வெளியனுப்பி இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த சமீப காலத்துல, இந்த 15 வருஷ காலத்துல 13 வருஷ காலத்துல நடந்த விஷயங்களாக தான் இருக்கிறது. 2014க்கு பிறகு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் காரணமாக பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் என்ன நினைக்குன்னு பாத்தீங்கன்னா, ராவா நம்ம ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஊர் ஊரா போயிட்டு நமக்கு எதிரான நபர்களை வந்து நிச்சயமாக நாம வந்து காலி பண்ணிடலாம் என்ற ஒரு அடிப்படையில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு காரணமாக இருக்கிறது இன்றைய இந்த சைனாவுடைய ஊடுருவலுக்காக. அடுத்தது வந்து இந்த அமெரிக்கா கூட க்ளோஸ் ஆகிறது ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய காரணமா இருக்கிறது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.